உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ மாமா சித்தி எல்லாரும் வாங்கல. இவர் என்ன பண்ணிருக்காருன்னு வந்து பாருங்க. ஐயோ மாமா சித்தி சீக்கிரம் வாங்கல. என் வாழ்க்கையே போயிடுச்சு. நவலி கட்டின பொண்டாட்டி நான் இங்க குத்து கல்லாட்டம் இருக்கும்போது இப்படி இன்னொருத்தி கழுத்துல தழிய தாலிய கட்டிட்டு கொட்டியாந்திருக்காங்களே. நான் என்னத்த செய்வேன்? இதை எங்க போய் சொல்லுவேன்? பாருங்க மாமா, உங்க மக என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க. கார்த்தி, என்னடா இது? என்ன இது? டேய் மாரா, நீ பண்ண வேலையா? நீ தான் பண்ணி வச்சியா? சொல்லுடா, வாய் திறந்து. மாரா இப்ப வாய் திறந்து பேசுறியா இல்லையா? ஒரு அப்பா மாமா ஏன் அப்பா ஏன் இப்படி பண்ண? வேணாப்பா விடுங்கப்பா. ஏன் இப்படி பண்ண? அப்பா அப்பா வேணாப்பா விடுங்கப்பா. அப்பா அப்பா வேணாப்பா. அப்பா அடிக்காதீங்கப்பா. அப்பா வேணாப்பா. அப்பா விடுங்கப்பா, பேசிக்கலாம்ப்பா. படுபாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்து நிக்கிறியடா. கடவுளே, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அவன் வாழ முடியாது சொன்னா உடனே அவனை கட்டி வச்சிருக்கியா? என்ன ஒரு நியாயம்டா? இவ்வளவு பாரு, இவ கண்ணீரும் கபலையுமா நிக்கிறாள. இவளுக்கு என்ன பதில் சொல்ல பண்ணி? படுபாவி படுபாவி. பிருந்தா, என்னம்மா நீ உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிட்டு வந்து நிக்கிறியே. அம்மாவுக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம் சொல்லு? கார்த்தி, நீ எடா இப்படி பண்ணிட்ட? ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேடா. இப்படி குடும்பமானத்தை வாங்கிட்டேடா. அவங்க கிட்ட பேசி என்ன சித்தி ஆக போகுது? தோ நிக்கிறாளே வீராக்கா. அக்கா, உங்களை நான் என் கூட பிறந்தவளா தானுக்கா நினைச்சேன். அவங்க தானே சித்தி இதுக்கு தலைவியா நின்னு இருக்காங்க. இதுக்குதான் சித்தி நான் அப்பவே சொன்னேன், இந்த வீராக்காவை யாரும் நம்பாதேன்னு. பாத்தியலா, இப்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே நீ பிடிக்கல. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததா அவளால சகிச்சுக்கவே முடியல. இப்ப பாருங்க, அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு என் வாழ்க்கைய, ஏன் தாலிய பறிச்சு அவங்க தங்கச்சிக்கு கொடுத்திருக்காங்க. நான் என்ன சித்தி பண்றது இப்போ? ஏன் வீரா இப்படி பண்ண? வீரா, உன்னை மலை மாதிரி நம்பணுமே, பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சேன். அதுக்கு நீ கொடுக்கிற பரிசா இது? வலிமா, இல்லம்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. எனக்கு சத்தியமா எதுவுமே தெரியாது. நான் யதார்த்தமா இவங்க கூட போனேன். வலிமா, சத்தியமா நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதான் அவளுக்கு தெரியாது. மாமா, தயவு செஞ்சு நம்புங்கக்கா. நல்லா சொல்றிய. அது எப்படிக்கா? இவங்க கூட போவியலாம், ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியாதான். நல்லா நடிக்கிறீக்கா. நடிச்சு என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. என் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு நீங்க தாங்க காரணம்.
ஏன் அவங்கதான் அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு எங்க மச்சா போச்சு புத்தி? உங்களுக்காக நான் இங்க காத்துட்டு இருக்கும் போது நீங்க இப்படி இவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, நான் இப்ப எங்க போவேன்? நான் எங்க போவேன்? அம்மா விஜி, சித்தி, நீங்க தானே சித்தி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. பாருங்க சித்தி எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு. மாமா, நீங்க தானே மாமா என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு மாமா. என்ன மாமா சொல்ல போறீங்க? பிருந்தா, என்ன பிருந்தா, நீ என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே? என்ன பிருந்தா இது? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ஆண்டவா. டேய் மாறா, கார்த்தி, என்னடா அதெல்லாம்? என்னடா பண்ணிருக்கீங்க? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஐயோ, அன்னைக்கு ராத்திரி நான் எந்த தப்பு செய்யல. அப்பா, செய்யாத தப்புக்கு நானும் பிருந்தாவும் எதுக்குப்பா தண்டனை அனுபவிக்கணும்? அதான்ப்பா தாலி கட்டி கூட்டு வந்தேன். ஐயோ ஐயோ, தப்பு செஞ்சுட்டு மனசு கூசாம இப்படி அதை நியாயப்படுத்துறீங்களே. வள்ளி, யார் வேணா அவங்க கூட போட்டோம். அந்த 2 பேரும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. போ சொல்லு இங்க இருந்து. மாமா, மாறன் பண்ண தப்புக்கு எதுக்கு மாமா ஏன் தங்கச்சி வீராக்கு தண்டனை கொடுக்கறீங்க? வீரா போய் சொல்ல மாட்டா, அவ தப்பு செய்யல. இவன் தான் கிரிமினலா யோசிச்சு ஏதோ பண்ணிருக்கான், அவனை தண்டிங்க. அப்பா அப்பா, நம்ம பேசிக்கலாம்ப்பா. அவங்க 2 பேரும் அனுப்பிட்டு நான் மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, மாறன வீட்டை விட்டு அனுப்புவானாப்பா. என்னடா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்ன கட்டாயப்படுத்துறீங்களா? இந்த அசிங்கத்தை நான் ஏத்துக்கணுமா? அப்பா, நடந்தது நடந்துருச்சு. இனி எதையும் மாத்த முடியாது. வாசலை வச்சு பிரச்சனை பண்ணா இது வெளியே 4 பேருக்கு தெரியும். அது இன்னும் அவமானமாகும்பா. அப்பா அப்பா, தயவு செஞ்சு உள்ள போலாம்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, உள்ள போய் பேசிக்கலாம். அப்பா ப்ளீஸ்ப்பா, வாங்கப்பா, உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க. அப்பா, விஜய் வா. பெரிய தப்பு பண்ணிட்ட பிருந்தா. இவனை நம்பி நீ உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.